வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 18 சனிக்கிழமை ஜனவரி 31, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். 450 கிலோமீட்டர் தூரம், வாக்குக்கு பணம், நாட்டுக்கு அவமானம். விழிப்புணர்வு நடைப்பயணத்தின் நிறைவு நாள் ஜனவரி 11. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தியாகி லட்சுமண ஐயர் விடுதியிலிருந்து புறப்பட்ட முனை இளைஞர்களின் நமது வாக்கு விற்பனைக்கு அல்ல விழிப்புணர்வு நடைப்பயணம் ஈரோடு, நாமக்கல், சேலம், தர்மபுரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை கடந்து 21வது நிறைவு செய்யும் நாளில் அதிகாலை 6:30 மணிக்கு முடிச்சூரிலிருந்து புறப்பட்டனர். நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன், வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் ஆகியோர் இன்று முழுவதும் அவர்களுடனேயே பயணம் செய்வது என்று திட்டமிட்டபடி மன்னிவாக்கம் இணைந்து கொண்டு சிறிது தூர நடைப்பயணத்திற்கு பின் சென்னை தாம்பரத்தில் நுழைந்தவுடன் சிற்றுண்டிக்காக வசந்த பவனுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். நல்லூர் வட்டம் தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை அவர்களும் தேனியிலிருந்து வருகை தந்து கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. காலை முடிச்சூரில் புறப்படும் போதே அவரது உடைமைகளை பாலாஜி என்ற இளைஞர் தமது காரில் எடுத்துக்கொண்டு சூளைமேட்டில் உள்ள நல்லூர் வட்டம் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். சென்னையில் நடைப்பயணத்தில் ஆங்காங்கே ஆட்டோ ஓட்டுநர்கள் வாக்குக்கு பணம் வாங்க மாட்டோம் என்று உறுதியேற்றனர். வரலாற்று சிறப்புமிக்க நடைப்பயணத்தில் உள்ள செல்வி அர்ச்சனாவின் பிறந்த நாள் இன்று ஜனவரி 31. அவரது பிறந்த நாளை அறிந்து வழியில் ஒரு கட்டிடத்தில் சிறப்பாக குதூகலத்துடன் கொண்டாடி அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். இப்பிறந்த நாள் செல்வி அர்ச்சனாவின் வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷல். சென்னையில் மாலை சரியாக 6 மணிக்கு அண்ணா நகர் நியூரி டவரில் நடைபெறவிருக்கும் வரவேற்பு மற்றும் பாராட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை நல்லூர் வட்டத்தின் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன், பழங்குடியினர் துறை மாநில பொறுப்பாளர் ரவி, கண் மற்றும் உடல் தானத்துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயலட்சுமி ஆகியோர் கவனித்து வருகின்றனர். மாலை 4:30 மணிக்கு முனை நடைப்பயண இளைஞர்கள் கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து நிறைவு செய்கின்றனர். அதனைத் தொடர்ந்து விழா நடைபெறும் அண்ணா நகர் நியூரி டவர் அழைத்து செல்லப்படுவார்கள். விழாவிற்கு சுமார் 15 ஆண்டுகளாக நல்லூர் வட்டத்துடன் பயணித்து வரும் ஏவிஎம் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் வேலு தலைமை வகிக்கிறார். திரைப்பட இயக்குனர் நடிகர் சேரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அவர்களுடன் எழுத்தாளர் சித்ரா பாலசுப்ரமணியம், அறப்போர் இயக்கம் துணை ஒருங்கிணைப்பாளர் ஜாகிர் உசேன் மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் பாராட்டி வாழ்த்துரை வழங்கவிருக்கிறார்கள். இவ்விழா சென்னை அண்ணாநகர் குறிஞ்சி காலனி 12வது மெயின் ரோட் எல் பிளாக் நியூரி டவர் 5வது தளத்தில் நடைபெறுகிறது. இந்த நடைப்பயணம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வத்துடன் உள்ள அக்னி ஸ்டேட்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஐயா உடல் நலமின்றி மருத்துவமனையில் உள்ள நிலையில் நிறைவு விழாவும் சிறப்பாக நடைபெற தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.